நம்மளோட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று ஒரு அறிவிப்பு செய்துள்ளார்கள். ஒரு 4 சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து அரசாங்கத்துடைய தகவல் தொடர்பு அலுவலராக நியமித்துள்ளார்கள். அதோட முக்கிய நோக்கம் என்னென்னா, சீஃப் மினிஸ்டர் ஃபீல் பண்ணுறாரு, அரசாங்கத்துடைய செயல்பாடுகள், திட்டங்கள், தகவல்கள் உரிய நேரத்தில் மக்களை சென்றடைய வேண்டும். அதற்கு மீடியா பர்சன்ஸுக்கு நம்ம சரியான முறையில் அந்த தகவலை எடுத்துரைக்க வேண்டும். அந்த கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும், விரைவாக இருக்கணும், துல்லியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடை முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள். 4 அதிகாரிகள் இன்று நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் ஒன் ஆஃப் த ஆஃபீஸர் வந்து எனக்கு ஒரு சில துறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, நான் வகிக்கும் வருவாய் துறை, அதுபோல் சமூக நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, ஆதியாளர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தல், இது மாதிரி ஒரு 7-8 துறைகள் வந்து எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான அந்த துறை செயலாளர்களுடன் ஒருங்கிணைந்து ஏதாவது புதிய தகவல்கள், திட்டங்கள், கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இஷ்யூ பண்ணணும்னு சொன்னால் அவங்க செக்ரட்டரிஸோட ஒருங்கிணைத்து அந்த துறையினுடைய திட்டங்களும் தகவல்களையும் நான் தெரிவிப்பதற்காக எனக்கு நியமித்திருக்காரு. இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா, நாளைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தினை கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்க போகிறாங்க. அந்த துறையின் சிறப்பு அதிகாரியாக நான் உள்ளேன். எங்களுடைய துறை வந்து பொதுத்துறையின் கீழ் வருகிறது. பொதுத்துறையோட செயலாளர் இருக்கிறார்கள், நம்மளுடைய தகவல் துறையின் செயலாளர் இருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோன்றதை சொல்வதற்காக தான் இந்த சிறப்பு ப்ரெஸ் ப்ரீஃபிங். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளுடைய துறை வந்து முதல்வரின் முகவரித்துறை. இது 2021ஆம் ஆண்டு குறிப்பாக மக்களோட நம்மளுடைய முதலமைச்சர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, நிறைய மக்களுக்கு சில ஃபீல்டில் சிஎம் ட்ராவல் பண்ணும்போது, டூரில் போகும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் பெட்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் சிஎம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சிஎம் செல் மூலமாக அதை தீர்வு கண்டுட்டு இருந்தோம், மற்ற துறைக்கெல்லாம் கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் கால் சென்டர் ஒன்று நம்ம கோட்டூர்புரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 100 பேரை கொண்ட கால் சென்டர், 1100 நம்மளுடைய கால் சென்டரின் நம்பர். அதன் மூலமாக நிறைய நம்மளுக்கு பொதுமக்கள் அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு நிவர்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. சிஎம் செல்லுன்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய செக்ரட்டேரியட்டில். அங்கேயும் வந்து நேரடியாக வந்து சிஎம்க்கு தர வேண்டிய மனுக்கள்லாம் நம்மளோட சிஎம் செல்லையும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 3 விஷயங்களையும் ஒருங்கிணைத்து முதல்வரின் முகவரித்துறை என்ற ஒரு துறை நவம்பர் மாதம் 2021 தொடங்கப்பட்டது. ஸோ குறிப்பாக வந்து இதோடைய நோக்கம் என்னென்னா, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளதோ அதை வந்து அரசாங்கத்தை தெரிவிப்பதற்கும், நடவடிக்கையை துரிதப்படுத்தி அனைத்து துறைகள் மூலமாக இந்த நடவடிக்கை ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு ஒரு விரைவான ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்த துறையினுடைய நோக்கமாகும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.